தமிழக அரசுக்கு எதிரான நடிகர் கமல்ஹாசனின் குரல் நாளுக்கு நாள் ஓங்கி ஒலிக்க தொடங்கியுள்ளது. அனைத்து துறைகளிலும் ஊழல் என்று குற்றம் சாட்டிய கமல்ஹாசன் தற்போது பெரம்பலூர் அங்கன்வாடிகளில் முட்டை ஊழல் நடைபெற்றிருப்பதாக குறிப்பிட்டு சுட்டிக்காட்டியுள்ளார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இருந்து சமூக பிரச்சினைகள் குறித்த கருத்துக்களையும் அரசை விமர்சித்தும் ட்விட்டரில் பதிவிட்டு வந்த கமல்ஹாசன் சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசும்போது இந்த குற்றச்சாட்டை நேரடியாக முன்வைத்தார். ரோடு சரியில்லைன்னு சொல்லலாம், எந்த இடத்துல சரியில்லைன்னு காட்டு அப்படின்னு சொல்ல முடியாதுன்னா கடந்து போயிருப்பேன் இந்த ரோட. நான் சொல்றேன் எல்லா துறையிலும். அப்புறம் எனக்கு அவர் கேட்கிறாரு எல்லா துறையிலும். ஊழல் குறித்து பொதுமக்கள் அரசு இணையதளத்தில் தெரிவிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து அரசின் இணையதளத்தில் இருந்து எம்எல்ஏக்களின் இமெயில் முகவரிகள் காணாமல் போயின. டெங்கு காய்ச்சல் குறித்தும் அரசை விமர்சித்தார் கமல்ஹாசன். இதனால் தமிழக அமைச்சர்களும் கமல்ஹாசனை கடுமையாக சாடினர். ஆதாரம் இல்லாமல் கமல்ஹாசன் பேசினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தனர். அவர் பேசுறது அவருக்கே புரியல என்னன்றது. நல்லதை செய்கின்ற நேரத்தில் பாராட்டுகின்ற அந்த மனமே இல்லாம இருக்கின்ற கமல்ஹாசனை பற்றி இதுக்கு மேல நாங்கள் ஒன்று சொல்வதற்கில்லை. என்ன ஆதாரத்தில் வந்து ப்ரூவ் பண்ணுங்க பார்ப்போம். எங்களை பத்தி பேசுறதுக்கு அருகதே இல்லாத ஒரு மனுஷன் கமல்ஹாசன். கமல்ஹாசனின் குற்றச்சாட்டு தொடர்பாக எதிர்வினையாற்றிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு அரசியல் தெரியாது என்று விமர்சித்தார். இப்படி கமல்ஹாசனுக்கும் தமிழக அரசுக்கும் இடையேயான மோதல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. இந்நிலையில் பெரம்பலூர் அங்கன்வாடிகளில் ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் கெட்டுப்போன முட்டைகள் குழந்தைகளுக்கு வழங்கப்படுவதாகவும் கமல்ஹாசன் குற்றம் சாட்டியுள்ளார். ஆதாரத்துடன் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டும் என்று அமைச்சர்கள் கேட்டுக்கொண்டதாலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். கமல் கூறிய குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து அந்த அங்கன்வாடி மையங்களில் ஆய்வு மேற்கொண்ட பெரம்பலூர் ஆட்சியர் சாந்தா முறைகேடு நடைபெறவில்லை என்று பதிலளித்துள்ளார். இந்த முட்டைகள் எடுத்து வைத்திருந்தது ரீப்ளேஸ் பண்றதுக்காக எடுத்து வைத்திருந்திருக்கிறார்கள். தினம் தர ஆய்வு செய்து தண்ணீரில் போட்டு ஆய்வு செய்து தரமாக இருக்கிற முட்டைகளை மட்டும்தான் அவித்து வைக்கிறாங்க. மிச்ச முட்டைகளை ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. இந்த பர்பஸுக்காக அந்த முட்டைகளை அன்னைக்கு எடுத்து வச்சிருந்திருக்கிறாங்க. அதை அவங்க போட்டோ எடுத்து போட்டிருக்கிறாங்க. கமல்ஹாசனின் சமீபத்திய ஆவேசங்களை பார்க்கும்போது தமிழக அரசுக்கு எதிரான அவரது குரல் மேலும் ஓங்கும் என்றே தெரிகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.